ஸோ இது வந்து எங்கள் வீட்லேயும் அம்மா நிறைய பாட்டு கேட்க வைக்கிறாங்க. அஜித் கொஞ்சம் சேர்க்குறான். அப்புறம் தென் இந்த இன்டர்நெட் எரா வருது. நம்ம வந்து யூனோ ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ டவுன்லோட் சாங் டவுன்லோட் ஃப்ரீ கம்ப்யூட்டர் வந்து மாமா வாங்கி கொடுத்தாங்க. சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி டிஸ்கவர் பண்ணுறோம். உடனே டோபி மேக், டிசி டாக் எல்லாம் உள்ளே வராங்க பிளேலிஸ்ட்டில். நிறைய ஆர்டிஸ்ட்லாம் டவுன்லோட் பண்ணி வந்து அட் ஒன் பாயிண்ட் வி செட்டில்ட் இன் பாப் அண்ட் ரேப் சாங்ஸ். ஏதாவது ஒரு கேசட் போட்டுட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். வீட்டில் ஏதாச்சும் கேசட் வாங்கி புதுசாக வாங்கி வந்துருப்பாங்க. எங்கள் மாமா வந்து அதை பாட்டு கேட்டு அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் என்னமோ எடுத்து வச்சுட்டு அதுலேயே ரெக்கார்ட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணலாம். ஆமாம், பெக்மான் சாங்ஸ்னா அவர் பாடிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா நாங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு ஜாம் பண்ணிட்டு நாங்கள் ரேப் மோசஸ் ராஜ் அவரோட பாட்டு ஒன்று உண்டு, பானையில சோறு எடுத்து பாது, அதை நாங்கள் ரேப் பண்ணுவோம். அதுதான் ஆரம்பிச்சவே பானையில சோறு எடுத்துதான். எங்க வீட்டுல செம ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு. எப்பயுமே பாடுவாங்க எல்லாரும் அந்த பாட்டு பாடுவாங்க. Okay, were you guys listening to secular music? No. It's only gospel. Yes, exclusively gospel. Right. சோம்பேறி அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணதுல we got lots of messages. இது மாதிரி என்கரேஜிங்கா நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. ஒரு 2 நாள்ல எனக்கு வந்து நைட் 1 மணி கால் வருது, ஃபேஸ்புக் கால் வருது. பென்னி ஜாஷுவான் இஸ் காலிங் மீ. டேய் என்னடா எழுதி வச்சிருக்கீங்க, என்ன லிரிக்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வாஸ் ஆஸ்கிங், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன இதுனா என்ன அர்த்தம், இது நல்லா இருக்கு, ரொம்ப பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்கடா, புரிய மாட்டேங்குது. டான்ஸ்ல இருக்கேன். இல்ல அந்த பாட்டு வந்து நீங்க நான் ஸ்டாப் கேட்டீங்க வச்சுங்களா, இவன் லிரிக்ஸ் வந்து அடிக்கடி நடிச்சிருப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து I'll tell you what we did before and what we are doing right now ன்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ராப்னு சொன்னா சொல்லுவாங்களே நம்ம சர்ச்ல, இன்னைக்கு கூட வந்து பசங்க யாரும் சொன்னாங்க ராப்னு ஒண்ணே டெவில்ஸ் மியூசிக் ன்னுவாங்க. It didn't have a very good repo. நல்ல repo இல்ல, and it didn't reach people. அதுதான் சொல்றேன், தமிழ் பாஸ் மியூசிக் கேட்டுட்டு இருக்கீங்க, at the same time you're listening to Toby Mac and all these artists. So இங்க பண்ணாததை நம்ம ஒன்று பண்ணணும். அது ஒரு பெரிய ஒரு இது. ஸோ அப்போ தமிழ் கிறிஸ்டியன் ரேப்லாம் தேடுவோம். ஏதாவது 2-3 ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்போ, பட் they didn't have very good audience and rap didn't have a very good repo. ராப்னு சொன்னா சொல்லுவாங்களே நம்ம சர்ச்ல, இன்னைக்கு கூட வந்து பசங்க யாரும் சொன்னாங்க ராப்னு ஒண்ணே டெவில்ஸ் மியூசிக் ன்னுவாங்க. It didn't have a very good repo. நல்ல repo இல்ல, and people who did it didn't reach people so well அந்த டைம்ல. ஸோ ரேப் வந்து செட்டில் ஆயிட்டோம். நம்ம வந்து சர்ச்சில் வந்து ஒரு பிசி இருந்துச்சு, பழைய பென்டிஎம் 2 சம்திங் என்னமோ இருந்துச்சு. பென்டிஎம் 3 இருந்துச்சு. அதில் வேகமாக பாட்டு மாற்றினாலே ஸ்டக் ஆயிரும். பிபிடி போட்டுகிட்டே இருப்போம், அப்போ வேகமாக போட ஒரு மாற்றினோடனே ஸ்டக் ஆயிடும். அவங்க ஆடுறவங்க பாட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பென்டிஎம் சிஸ்டம் அது. அதில் வந்து நுவாண்டோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, கியூபேஸ்க்கு முன்னாடி. நுவாண்டோ தட் வாஸ் ஃப்ரீ டான் நினைக்கிறேன். அந்த டைமில் எங்கேருந்தோ எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் ஒரு சிடி வாங்கிட்டு வந்து, இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு he gave it to me. உட்காந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சர்ச்சில் ஸ்கிட் நடக்குதுன்னா, ட்ராமா ஏதாவது போடுறோம், ஆமாம் மேஷப் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, அதில் தான் வந்து ஆரம்பிக்குது. என்னோட அந்த டா ஹேண்ட்லிங் பார்ட் வந்து அதில் தான் ஆரம்பிக்குது. கற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து எப்படி இந்த ப்ரொடக்ஷன் உள்ள வந்து நான் உள்ளே வரேன், அந்த ஸ்டோரி. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டேப் ரெக்கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் தெரியுமா? ஆமாம், ஆக்சுவலி வந்து அதான் வந்து எனக்கு இப்பதான் 20 ஜென்சியா. நான் சொல்றேன் 1998 வந்து இப்பயுமே எங்கேயாவது பார்க்கலாம். நீங்க வந்து டிவி மேல வச்சிருப்பாங்க, அது பெருசா சோனின்னு பெருசா இல்ல பேனாசோனிக் 2 ஸ்பீக்கர் இருக்கும், சைடுல ஆண்டனாவோட இருக்கும். அதுல ரெக்கார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, அதில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கேசட் போட்டுட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். வந்து மைக் இப்படி அதுலேயே ஒரு மைக் இருக்கும், அதுலேயே ஒரு மைக். அது என்னன்னா ரெக்கார்டர்லேயே மைக் இருக்கும். அதாவது வீட்டில் ஏதாச்சும் கேசட் வாங்கி புதுசாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நாங்கள் அதை ஒரு பாஸ்ட் வந்து, அதாவது எங்கள் மாமா வந்து அதை பாட்டு கேட்டு அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் என்னமோ எடுத்து வச்சுட்டு அதுலேயே ரெக்கார்ட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணலாம். ஆமாம், பெக்மான் சாங்ஸ்னா அவர் பாடிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா நாங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு ஜாம் பண்ணிட்டு, அதாவது நாங்கள் ரேப், அப்போ ரேப் எப்படின்னா
இவர் மோசஸ் ராஜசேகர் இருக்கார்ல, ஆமா அவரோட பாட்டு ஒன்று உண்டு, பானையில சோறு எடுத்து பாது, அதை நாங்க ரேப் பண்ணோம். பானையில சோறு எடுத்து அதுதான் ஆரம்பிச்சோமே. அது வந்து எங்க வீட்டுல செம ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு. எப்பயுமே பாடுவாங்க எல்லாரும் அந்த பாட்டு. அது ரேப்பாவே பாடுவாங்க. ஓகே, like how did the rap part happen especially? ஸோ இந்த இல்ல 2000 அதுக்கு முன்னாடி நிறைய கதை இருக்கு. என்னன்னா அஜித் வந்து ஹாஸ்டல் போயிட்டு வரான், அங்க இருந்து புது புது சாங்ஸ் எடுத்துட்டு வருவான் எங்களுக்கு, கிறிஸ்டியன் சாங்ஸ். ஜெபா இந்த பாட்டு கேளு, இந்த பாட்டு மைக்கேல் டபிள்யூ, நிறைய சாங்ஸ் கேட்போம், நிறைய பாட்டு சிடிஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவான் அங்க இருந்து எங்களுக்கு. நாங்க கேட்போம். ஆமா, எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேட்டுனே இருப்பேன். யாராச்சும் புதுசாக எதனா கேட்டால் நான் அதை வாங்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். எப்படியாச்சும் எனக்கு அந்த கேசட் வேணும், அப்போலாம் கேசட் இருந்துச்சு, வேணும்ல சிடி வேணும், எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருவேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்லேயும் அம்மா நிறைய பாட்டு கேட்க வைக்கிறாங்க, அஜித் கொஞ்சம் சேர்க்குறான். அப்புறம் தென் இந்த இன்டர்நெட் எரா வருது, நம்ம வந்து யூனோ ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ டவுன்லோட் சாங் டவுன்லோட். ஸோ அந்த டவுன்லோட் ஃப்ரீ. ஆமாம், கம்ப்யூட்டர் வந்து மாமா வாங்கி கொடுத்தாங்க, டிஸ்கவர் பண்ணுறோம். அப்போ தான் வந்து சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி டிஸ்கவர் பண்ணுறோம். உடனே யூனோ டோபி மேக், டிசி டாக் எல்லாம் உள்ளே வராங்க, பிளேலிஸ்ட்டில் 116 உள்ளே வராங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் டவுன்லோட் பண்ணி வந்து at one point we settled in pop and rap songs. Okay, what year is this? Some 2011ல என்னமோ வந்து ரொம்ப கோர்ல இருக்கும். ஆமா, ஓகே. ஃபுல்லா வந்து பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து அஜித் ஒரு பாட்டு கேட்பான், அதை எனக்கு அனுப்புவான், நான் அனுப்புறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஃபுல்லா. அதேதான் எல்லாருமே வந்து எங்க வீட்ல எல்லாருமே, அம்மா அப்பாவை தவிர எல்லாருமே இந்த பாட்டுலாம் கேட்கறாங்க, அப்படியே மாத்திக்கிட்டே இருப்போம். So were you guys listening to secular music? No. It's only gospel. Yes. Like you guys were like, we were so strict on exclusively gospel. Right. Like did you guys choose it for yourself to do it, or were you guys like, were they like you guys அது வந்து வந்துருச்சு சர்ச்ல இருக்கனால இது எல்லாமே ஆண்டவருக்காக தான், நம்ம என்ன பண்ணாலும் அது சின்ன வயசுல இருந்தே அம்மா சொல்லி வளர்த்துட்டாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க, ஸ்பிரிச்சுவலா இட்ஸ் எனிதிங் that we do is for God அப்படின்ற ஒரு முடிவுல இறங்கிட்டோம். from 2012-13 எல்லாம் we wanted to do something very different from what everyone else was doing at the time. What you were like guys like listening to, like gospel, Tamil gospel music? No, Tamil gospel rap la அந்த டைம்ல இல்ல. அதான் சொல்றேன், Tamil gospel music கேட்டுட்டு இருக்கீங்க, at the same time you're listening to Toby Mac and like all these artists. So இங்க பண்ணாததை நம்ம ஒன்னு பண்ணணும் மாதிரி. அது ஒரு பெரிய ஒரு இது. So அப்போ தமிழ் கிறிஸ்டியன் ராப்லாம் தேடுவோம், ஏதாவது 2-3 ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்ப, but they didn't have very good audience and rap didn't have a very good repo. rapன்னு சொன்னா சொல்லுவாங்க evil demonic. இன்னைக்கு கூட வந்து பசங்க யாரோ சொன்னாங்க ராப்னு ஒண்ணே டெவில்ஸ் மியூசிக். It didn't have a very good repo. நல்ல repo இல்ல, and people who did it didn't reach people so well அந்த டைம்ல. So rap வந்து செட்டில் ஆயிட்டோம். நம்ம வந்து சர்ச்சில் வந்து ஒரு பிசி இருந்துச்சு, பழைய பென்டிஎம் 2 சம்திங் என்னமோ இருந்துச்சு, பென்டிஎம் 3 இருந்துச்சு. அதில் வேகமாக பாட்டு மாற்றினாலே ஸ்டக் ஆயிரும். இபிடி போட்டுகிட்டே இருப்போம், அப்போ வேகமாக போட ஒரு மாற்றினோடனே ஸ்டக் ஆயிடும். அவங்க ஆடுறவும் பாட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பென்டிஎம் சிஸ்டம் அது. அதில் வந்து நுவாண்டோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, கியூபேஸ்க்கு முன்னாடி. நுவாண்டோ தட் வாஸ் ஃப்ரீ டான் நினைக்கிறேன் அந்த டைமில். எங்கேருந்தோ எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் ஒரு சிடி வாங்கிட்டு வந்து, இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு he gave it to me. உட்காந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சர்ச்சில் ஸ்கிட் நடக்குதுன்னா, ட்ராமா ஏதாவது போடுறோம், ஆமாம் மேஷப் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, அதில் தான் வந்து ஆரம்பிக்குது என்னோட அந்த டா ஹேண்ட்லிங் பார்ட் வந்து அதில் தான் ஆரம்பிக்குது. கற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து எப்படி இந்த ப்ரொடக்ஷன் உள்ள வந்து நான் உள்ளே வரேன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு வந்து இவன் ஒரு ஆடியோ அமிச்சிட்டு இது கேளு அஜித்னு, எனக்கு பயங்கரமான ஒரு கூஸ் பாம்ஸ். என்னடா இது ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி கேட்கறதுக்கு. ஒரு மாதிரி சோம்பேறின்னு போட்டு வச்சுட்டா எனக்கு வந்து பயங்கர ஹைப்பு. எப்படா வீட்டுக்கு போவேன், எப்படா. அந்த சாங் பேர் சோம்பேறி. ஆமாம், நாங்கள் அதுக்கு டைட்டில் வந்து சோம்பேறின்னு வச்சோம். ஏன்னா அதோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான அந்த ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் வந்து மாதிரி பயங்கர ஹைப்ல தான் பண்ணி வச்சிருந்தோம். ஓல்ட் ஸ்கூல் லிரிக்ஸ் நியூ டியூன். ஆமாம், அது கேட்டோன்னே பயங்கர ஒரு ஹைப்பாகி நான் எப்படா வீட்டுக்கு வருவேன், நல்லா இருக்கு இதை பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணேன். சோம்பேறி அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணதில் எங்களுக்கு வந்து we got lots of messages, இது மாதிரி என்கரேஜிங்காக நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ராக்னால வந்து
ஃபேமிலி சைட்லேருந்து பயங்கர என்கரேஜிங்காக நிறைய நீங்கள் பண்ணுங்க சூப்பராக இருக்குது சர்ச்லேருந்து. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வர தைரியமாக பாரு நாங்கள் பாட்டு பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட அங்கேன்னு பயங்கரமாக சூப்பராக இருக்குடா. ஏன்னா ரேப் வந்து அப்போ கிடையாது இந்த மாதிரி ஒரு இது. ஸோ நல்லா இருக்குன்னு நானும் கொண்டு வந்து சொல்லி அப்படி அப்படி. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா இந்த மாதிரி இப்போ யூஸ்வலாக ஒரு புதுசாக இப்போ ஹாலிவுட்லேயோ இல்லை பாலிவுட்லேயோ செக்குலர் இண்டஸ்ட்ரியில் ஒன்று பண்ணுறாங்க. ரேப் மியூசிக்கெல்லாம் வந்து பாப்புலர் ஆனது இந்த பிளாக் அமெரிக்கன்ஸ் பண்ணது, ஹிப்ஹாப்னு ஆரம்பித்தது. ஸோ அவங்கெல்லாம் 50 Cent இவங்கெல்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களது தான் முதல்ல பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்கெல்லாம் அவங்களது முதல்ல பார்த்துட்டாங்கன்னு இப்போ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் வாட் யூ guys are saying is like people were like hyped about it actually, like people around you. Most of the people were church people. Okay. And they didn't have at the time I don't think they had idea about rap la appa. Okay. And amma was like ஆண்டவர்க்காக என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படினு she said okay. Appa was not encouraging but he didn't stop us. Silent ஆ இருந்தா என்னடா பண்றீங்க அப்படினு you ask. அப்பா சும்மாப்பா then he'll live அவ்வளவுதான். Okay. கொஞ்ச நாள் போச்சு. சத்தியம் அப்படின்னு ஒரு ரேப் ஒன்று எழுதணும். அந்த ரேப்லேருந்து எங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸில் தான் வந்து தென் வி ரியலைஸ்ட் ஓகே திஸ் இஸ் நாட் சம்திங் தட் வி டூ இட் ஃபார் ஃபன் எனிமோர், திஸ் இஸ் கிரியேட்டிங் சம் இம்பேக்ட். அதில் வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அதுக்கான எஃபர்ட் எல்லாமே வந்து இன்னும் ரிஃபைன் பண்ண ஆரம்பித்தோம். So did you start realizing that it might be that God's call on your life? Yes. One guy example வந்து bro I was in this situation, I was listening to your song and God really spoke to me. இந்த மாதிரிலாம் மெசேஜ் எனக்கு வரதான் வந்து நான் உணர்றேன் ஓகே this is something that God wants us to do ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னொரு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த பிறகு கொஞ்ச நாளில் வந்து we got a collab request from a UK artist called Sam Daniel. He's a good friend. யாருக்கும் கிடைக்காது இவ்வளோ பெரிய கொலாப்லாம் கிடைக்காது. லைக் சம் guy from UK is messaging me from Facebookல saying bro I just listened to your song, can we collab? நானும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எஸ் ப்ரோ லெட்ஸ் டூ இட். உடனே வந்து இதுதான் ஆரம்பம் அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி செஷன் அனுப்பிச்சாச்சு. ஒரு 2 நாளில் எனக்கு வந்து நைட் 1 மணி கால் வருது, ஃபேஸ்புக் கால் வருது. பெனி ஜோஷுவா இஸ் காலிங் மீ. எங்கடா இருக்கீங்க, சென்னையில இருந்துட்டு என்னடா இப்படி பாட்டு எழுதுறீங்க, பயங்கரமா இருக்குடா லிரிக்ஸ்லாம் அப்படின்ட்டு. இருங்க ஒரு நிமிஷம், என்னடா இருக்கிறீங்க சென்னையில இருந்துட்டு இப்படி எழுதுறீங்கன்னு ஐயோன்னு யோசிச்சிட்டீங்களா? இப்பதான் ஆரம்பிக்கிறோமே இன்னும் இவ்வளவு பெரிய கால் வருது அப்படின்னு இவ்வளவு பெரிய ஆள் பயந்துட்டீங்களா? இல்ல எக்ஸைட் ஒரு மணிக்கு பயந்துட்டோம். சோ ரியலா இல்லையான்னு தெரியல, என்ன கதை. இவனுக்கு மெசேஜ் இவனுக்கு ஃபோன் வந்து தூங்கவே இல்லை, எனக்கு கால் பண்ணி சொல்றான் அவர் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி we were so hyped, excited, பயங்கரமா இருக்கும். அப்படி நைட்டு தூங்கவே இல்லை, அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன் நான். டேய் மீட் பண்றோம்டா, நம்ம கண்டிப்பா பாட்டு பண்ணலாம்டா வந்து பேசினாரு. டக்குன்னு ஒரு 2-3 மினிட்ஸ்ல வந்து கண்டிப்பா மீட் பண்ணலாம்டா, கட் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இதுதான் ஆரம்பம் முடிஞ்சது. Then he called, we had another track. அதற்கு நடுவுலே வந்து ஸோ நான் வந்து இந்த வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி இருந்த டைமில் we were just doing songs, writing. There was not much quality but quantity wise we were like writing a lot of songs. இன்னொரு பாட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிடுறேன். ஆஃபீஸ் போகும்போது அகெயின் another கால் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் நம்பர்லேருந்து வருது. பெனி ஜோஷுவா, டேய் என்னடா எழுதி வச்சிருக்கீங்க, என்ன லிரிக்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆஸ்கிங், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன இதுனா என்ன அர்த்தம், இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் ஃப்ரான்ஸ்ல இருக்கேன் அந்த பாட்டு வந்து நீங்க ஐ மீன் அது இதானே நான் ஸ்டாப் அது கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இவன் லிரிக்ஸ் வந்து அடிக்கடி நடிச்சிருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து I'll tell you what we did before and what we are doing right now ன்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். so much changed. ரேப் வைஸ் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் வந்து நிறைய மாற்றிட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து you are so harsh, like புதுசாக ஒரு நீங்கள் புதுசாக மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் பீப்புள் யூ வாண்ட் டு லைக் ஹிட் பீப்புள் வித் யுவர் வேர்ட்ஸ். ஆமாம் அது மாதிரி வந்து காட்டுத்தனமாக அடிக்கிறோம் எல்லாரையும் வந்து, இது பாவம் அது பாவம் இது பண்ணுறீங்க, பயங்கரமாக எழுதுறோம் லிரிக்ஸ் எல்லாம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எனக்கு தோணுது லைக் இஸ் இட் சம்திங் தட் இஸ் அப்லிஃப்டிங் பீப்புள் ஆர் ஆர் யூ ஜஸ்ட் pinpointing people that you're doing this
அப்படின்ட்டு ஓவர்ட்லி கன்விக்டிங்கா இருக்கு கன்சர்ன் ஆயிட்டீங்க. ஓகே புதுசாக வரும் அப்போ தான் we didn't have any experience அந்த ஆனால் ரேப் பீட் வந்து that will trigger you to say something like that. வந்து இட்ஸ் லைக் தட். ஆமாம், அடுத்தது கால் பண்ணுறாரு, நம்ம கண்டிப்பாக ஒரு பாட்டு பண்ணுறோம் நீ செட். தென் வி ரோட் அ சாங். அந்த சாங் தான் எட்கோ. I'll tell you how I wrote. எடுத்து சொல்லுவோம், சதிகள் வெல்லுவோம், தவறு செய்வதை உதறி தள்ளுவோம், வழியில் கற்றதை கவியில் சொல்லுவோம், அவரை பார்த்தால் முடிவில் காப்பா, என்னை தன் பிள்ளையாக மாற்றினவர் யார் யார், நமக்கு பயந்த சிலரை மட்டும் ஊழியத்தில் பார்ப்பார், தெரிந்த பின்னும் தவறு செய்தால் உதவி செய்ய மாட்டார், உதவி செய்தும் தவறு செய்வோர் யாரும் இல்லை, அதிகம் ஆசை கொண்டு அலைகிறோம், இனிமே வேண்டாம், தகுதி வந்து பாதை விலகினோம், hey stay down, நகர்ந்து செல்ல தாழ்த்தி தருகிறோம், at the same time பகிர்ந்து கொடுக்க பாசம் இல்லைங்கோ, hey